தனுஜ குல நிர்மூலன சணம் மகாசக்கரம் அப்படின்னு சொல்றார். திதி குலத்தில் இருக்கிற எல்லா அசுரர்களையும் நிர்மூலமா வதம் பண்ணக்கூடின அந்த சக்கரம், அந்த சுதர்ஷன சக்கரம் பகவான் கையில தோன்றது. ஏனத்கரகலித சக்கர பிரஹரணாத்வயி சிந்ததி சதி. உடனே என்ன பண்றார் இவர்? சும்மா இருப்பாரா? இவர் கையில தான் சஹசிராரங்களோட, அதுக்கும் 3 ஆரம் தான் இருக்கு அந்த சூலத்துக்கு, இதுக்கு சஹசிராரம். இந்த சஹசிரார சக்கரத்தை அப்படியே வரார். சுதர்ஷன் அப்படியே சுத்தி சுத்தி வந்து அந்த சூலத்தை நன்னா துண்டிச்சு 100 கணக்கா அப்படியே தள்ளறது. குருவாயூரப்பா உம்மோடு சக்கரத்தோடு ஜோதிஷ்கண லவ நிபாதேன அப்படியே என்ன சொல்லுவா, அந்த பிரகாஷ ரஷ்மிகள் இப்படி போயிட்டே இருக்கு. அதுல ஒரு ரஷ்மி, ஒரு கண ரஷ்மி வந்து இப்படி வந்து மாயை, இவன் சிருஷ்டி பண்ணின அந்த மாயில வந்து விழுந்துதான். உடனே அந்த மாய துவம்சம் ஆயிடுது அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க கரம் அப்படின்னு சொல்றார். பட்டதிரி ஸ்வபாதாங்குஷ்டேன அப்படின்னு சொல்றார். கரமா பாதமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அப்ப இது வந்து கேள்வி வந்துதான். அப்ப அங்க இருக்கிறவாள்லாம் கேட்டா பட்டதிரி கிட்ட, இது என்னது நீங்க வந்து பாதம் சொல்றேன், பகவான் கரத்தால தான் அடிச்சார் அப்படின்னு பாகவதம் ஸ்லோகம் இருக்கே, அதுதானே நமக்கு பிரமாணம். சுகபிரமர்ஷி என்ன சொல்றாரோ, வியாசர் என்ன சொல்றாரோ அதுதானே பிரமாணம், நீங்க எப்படி இப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப பட்டதிரி குருவாயூரப்பனை பார்க்க, அந்த ஒரு காலில் இருக்கிற குழம்பால, அங்குஷ்டம் சொல்றத நமக்கு எல்லாம் விரல் அப்படின்னு சொல்றான், மிருகங்களுக்கு வந்து குழம்பு, அந்த குழம்பால ஒரு குத்து குத்தினேள் அப்படின்னு பட்டதிரி சொன்னதுமே உள்ள இருக்கிற குருவாயூரப்பன் அல்லவோ இதுக்கு சாட்சி, அவர் தானே வெர்டிக்ட் கொடுக்கணும். அப்ப அதனால இப்படி தலையாட்டுற, ஆமாம் அப்படின்னு சொல்ற. நாராயண 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 सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं ततावत् भाति साक्षात् साक्षात् गुरुभवनपुरे हन्त भाग्यं जनानां कल्याणरूपाय कलौ जनानां कल्याणदात्रे करुणा सुधाब्धे कं वादि दिव्यायुध सत्कराय वदालयाधीश नमो नमस्ते। योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाधते पादमूलम् नित्यं चित्तस्थितं मे पावन पुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीं गुरुवायुपुराधीश प्रसीद करुणाकर पुरुषोत्तमा वैकुण्ठ त्वयि सर्वं समर्पितम्
नमो महावतान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेयमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 13 பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆதித்த 5 ஸ்லோகங்கள் பார்த்தோம். ஹிரண்யாக்ஷன் திதிபுத்திரன் பகவானோட பார்ஷதன், ஆனா சாபத்தால இப்போ ஒரு அசுரனா பிறந்திருக்கான். அவன் தன்னோட ஜேஷ்டனான ஹிரண்யகசிபுவோடு ஆத்ய பிரகாரம் திக்விஜயத்துக்கு வந்திருக்கான். எல்லாரையும் ஜெயிக்கிறான், சஜ்ஜனங்களை எல்லாம் ஹிம்சிக்கிறான். அந்த சமயமா என்ன பண்றான், ஒரு சமயம் வருணன் கிட்ட யுத்தம் பண்ண போகும்போது வருணன் சொல்றான், பகவான் விஷ்ணு தான் உனக்கு ஏத்த பிரதி சத்ரு, அதனால விஷ்ணு கிட்ட யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். அதுல இருந்து விஷ்ணு எங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டே வரான். விஷ்ணுவை எவ்வளவு தெரிஞ்சும் கிடைக்கல. அப்ப என்ன பண்றான், விஷ்ணுவோட பாரிய தானே பூமி தேவி, பூமியை அபகரிச்சுட்டு போகலாம், இப்ப பதியான விஷ்ணு வருவானே ரட்சிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு பூமியை ரசாத்தலத்துக்குள்ள கொண்டு ஒளிப்பிச்சு வைக்கிறான். ஜலம் பிரளய ஜலத்துக்குள்ள ரசாத்தலத்துக்குள்ள கொண்டு வைக்கிறான். அந்த சமயமா சிருஷ்டி பண்ணறத மனுவை சிருஷ்டி பண்ணி எங்க மனுஷால குடி வைக்கிறது அப்படின்னு பிரம்மதேவன் பாக்குறத பூமியை காணும். பூமி எங்க அப்படின்னு கவலைப்படும் போது பிரம்மதேவன் பகவான ஆராதனை பண்றான். மனசுல பகவான ஸ்மரிக்கிற சமயத்துல அவரோட நாசாகரத்துல இருந்து ஆதி வராகமூர்த்தி ஆவிர்பவிக்கிறார். அவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணறா. பகவான் அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே நமோ நமஹா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண வராகமூர்த்தி பூமியை உத்தாரணம் பண்றதுக்காக கொண்டு ஜலத்துல அப்படியே குதிக்கிறார். அந்த சமயமா ஹிரண்யாக்ஷன் விஷ்ணு எங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போக அங்கே இந்த நாரதர் வந்து சொல்றார், நீ அபகரிச்சுட்டு வந்த உன் பூமிய விஷ்ணு எடுத்துட்டு போயாச்சு அப்படின்னு சொன்னதுமே அங்கேருந்து வந்து பாக்குறான். அந்த சமயமா வராகமூர்த்தி தன்னோட அந்த ஒரு தேற்றைப்பல்லோட அக்ரத்துல பூமியை வகிச்சுண்டு வந்து பூமியை யதாஸ்தானத்துல பிரதிஷ்டை பண்றார். அட்டஹசிச்சு சிரிச்சு இழிபிமா பேசுறான், பகவான நிந்த பண்ணறான். பகவான திருப்பி 2 வச்சனம் கூறி 2 பேருமே கதையை எடுத்துட்டு யுத்தம் பண்ணறா. அமோகமா யுத்தம் நடக்கிறது. காலையில ஆரம்பிச்ச யுத்தம் சந்தியா காலம் பரியந்தம் நீண்டு நிற்கவே தேவர்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறா. ஆனா பிரம்மதேவனுக்கு கவலை, கொஞ்சம் வாத்சல்யம் வந்து விடுத்தோ என்னவோ அப்படின்னு ரசகமா சொல்லுவா ஸ்ரீஸ்ரீ அண்ணா. ஏன்னா பிரம்மதேவனோட மூக்கிலேருந்து வந்தார் இல்லையா ஆதிவராகமூர்த்தி, அதனால குழந்தைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு கவலை இருக்கும் இல்லையா. இப்ப பிரம்மதேவன் தானே பிதிர்ஸ்தானத்துல இருக்காரு, அதனால கவலை, அவருக்கு தான் கவலை. அதனால அவர் வந்து சொல்றார், சாயங்காலம் ஆயிடுத்தே கிருஷ்ணா பகவானே ஆதிவராகமூர்த்தே, அசுரர்களுக்கு ராத்திரி காலத்துல பராக்கிரமம் ஏறுமே, என்ன பண்றது ஏது பண்றது, உங்களுக்கு சங்கல்ப மாத்திரத்தால இந்த அசுரனை வதம் பண்ண முடியுமே, இன்னும் ஏன் கதா யுத்தம் பண்ணிட்டு இருக்கணும், இவனை வேகம் வதம் பண்ணி விடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அப்ப பிரம்மதேவனை ஒரு க்ஷணம் இப்படி பார்த்து சிரிக்கிறார் பகவான். அந்த க்ஷணத்துல இவன் அடிச்சான். பகவான் கையில கதை, கௌமோதகியாகிற கதை தாழ விழுந்து அப்படியே சுத்துறது. அதை பார்த்து அவன் அட்டஹசிக்கிறான், கதை எடு அப்படின்னு சொல்றான், க்ஷத்ரிய தர்மம் பாலிச்சண்டு. ஆனா பகவான் என்ன பண்றார், ஸ்மரிக்கிறார். தன் கருத்துல கோடி சூரிய சமப்பிரபையோடு இருக்கிற தனுஜ குல நிர்மூலன சனம் மகா சக்கரம் அப்படின்னு சொல்றார். திதி குலத்துல இருக்கிற எல்லா அசுரர்களையும் நிர்மூலமா வதம் பண்ணக்கூடின அந்த சக்கரம், அந்த சுதர்ஷன சக்கரம் பகவான் கையில தோன்றது. அந்த சக்கரத்தை வச்சுட்டு இருக்கார், சிரிக்கிறார் வராகமூர்த்தி. உடனே கதையை எடுத்துட்டு வந்து அடிக்க பாக்குறான். அவனோட கையில இருக்கிற அந்த கதைய பகவான் தன் பின்காலால உதைச்சு தள்ளறார். அது தாழ விழருது.
பகவானும் பார்த்து சிரிக்கிறார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இல்லையா, நானும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த கதையை எடு அப்படின்னு சொல்றார். அவன் உடனே அந்த கதையை எடுத்து பின்னியும் அதை சொல்லிட்டு பகவானுக்கு நேரம் அடிக்க வரார். பகவான் மீண்டும் அதை தட்டி போடுறார். இப்படி 2 தடவை தாழ விழுந்ததுமே அவனுக்கு மகா குரோதம் உண்டாகிறது. என்ன பண்றான்? கதையை தாழ விழுந்த கதையை எடுக்காம அவனோடு ஒரு முக்கிய ஆயுதம் வச்சுட்டு இருப்பானே, அந்த சூலத்தை ஸ்மரிக்கிறான். கையில வந்து கொடுத்து அந்த சூலத்தை எடுத்துட்டு இப்ப 2 பேருமா யுத்தம் பண்ணறா. பகவான் கையில சக்கரம், அவன் கையில சூலம். இப்ப என்ன ஆகுறது? 6ஆம் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். ததசூலம் கால பிரதிம ருஷி தைத்யே விஸ்ருஜதி त्वयिच्छिन्दत्येनत्करकलितचक्रप्रहरणात् समारुष्टो मुष्ट्या स खलु वितुदं स्त्वां समतनोद्गळागळन्माये मायास्त्वयि किल जगन्मोहनकरी ततशूलं कालप्रतिमऋषि दैत्ये विसृजति कालप्रतिमऋषि दैत्ये ततशूलं विसृजति सती. உடனே ஒருத்தருக்கு பெரிய பெரிய ஆயுதம் அப்படின்னு இருக்குமே, முக்கியமான ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருப்பாள் எப்பவுமே. அது மாதிரி இவனோட முக்கியமான ஆயுதம் இந்த சூலமா. இப்போ மகா அந்தகன் பரமசிவன் இப்படி சூலத்தை தூக்கிட்டு வர மாதிரி இவன் கையில அந்த சூலத்தோட இப்படி வரான குரோதத்தோட அதை அப்படியே குத்தலாம் அப்படின்னு வராகமூர்த்திக்கு நேரம் அதை இப்படி சூண்டிண்டு வரான். ததசூலம் விசிருஜதி, அப்படியே சொழட்டி அந்த சூலத்தை வராகமூர்த்திக்கு நேரம் இப்படி எறியறான். அப்படியே அது பாஞ்சு வராகமூர்த்தி அடிக்க வருது, குத்த வருது. ஏனத்கரகலித சக்கர பிரஹரணாத்வயிச்சிந்ததி சதி. உடனே என்ன பண்றார்? இவர் சும்மா இருப்பாரா? இவர் கையில தான் சஹசிராரங்களோட, அதுக்கும் 3 ஆரம் தான் இருக்கு அந்த சூலத்துக்கு, இதுக்கு சஹசிராரம். இந்த சஹசிரார சக்கரத்தை அப்படியே வரார். சுதர்சன் அப்படியே சுத்தி சுத்தி வந்து அந்த சூலத்தை நன்னா துண்டிச்சு 100 கணக்கா அப்படியே தள்ளறது. அவனோட முக்கியமான ஆயுதமான அந்த சூலத்தை பகவான் துவம்சம் பண்ணினான்லையோ, இன்னும் கோபம் வருது அவனுக்கு. சகலு சமாருஷ்டஹ த்வாம் முஷ்ட்யா விதுதல். இப்படி அந்த சக்கரம் 100 கணக்கா அதை உடைக்க எல்லாரும் அங்க பார்த்துட்டு இருக்க, பகவானும் அங்க பார்த்துட்டு இருக்க. அங்கேருந்து இவன் தன் முஷ்டியை அப்படி சுருட்டி பகவான மாறுல பார்த்து ஒரு அடிச்சு அவன் அப்படியே மறைஞ்சு விடு. பகவானுக்கு நேரம் இப்படி மாறுல இப்படி முஷ்டியால அடிச்சானே பகவானுக்கு வெளிச்சிருக்குமோ அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுவோமே. பெரிய ஒரு யானை நின்றுட்டு இருக்கு, ஒரு பூமாலை கையில இருக்கு. அந்த பூமாலை இப்படியே சுத்தி ஆனை மேல அடிச்சா ஆனைக்கு வெளிக்குவா போறது? அது மாதிரி பகவான் அவன் பெருசா அடிச்சான் அப்படின்னு எல்லாருமே கவலைப்படுறாளே, ஆனா பகவானுக்கு அது ஒரு வெளியும் இல்லை அப்படின்னு சொல்றார். இதுல விதுதன் அப்படின்னு ஒரு பதம் போடுறாரு. நன்னா பகவானை வேதனிப்பிச்சான் அப்படின்னு சொல்றார். இது வியங்கியம். அதாவது நம்ம அயனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல. அது சொல்லறது ஒன்னா இருக்கும், ஆனா மீன் பண்றது அதனோட ஆப்போசிட். அப்ப அது மாதிரி பகவானை வெளிப்பிச்சான், பகவானுக்கு ரொம்ப வெளி கொடுத்தான் அப்படின்னு சொல்றார். ஆனா வாஸ்தவத்துல வெளி கொடுக்கல. இது ஒரு வியங்கியமா ஒரு அயனி அந்த ஒரு டோன் இங்க கொண்டு வர்றார். ரொம்ப ரசரமா இருக்கு. கலன் மாயே த்வயி ஜகன்மோகனகரி மாயா சமதனோத் கில. அவன் முஷ்டியால இடிச்சு மறைஞ்சுட்டான் அப்படின்னு தானே சொன்னோம். எங்க மறைஞ்சான் அப்படின்னு கேட்கறத, அவன் மறைஞ்சு ஒரு பெரிய மாய சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னு சொல்ற. யுத்தத்துல இது சாதாரண. அசுரர்கள்லாம் யுத்தம் பண்ணும்போது அவ மாயா பிரயோகம் பண்ணுவா. இந்த மாயா பிரயோகங்கள் எப்படி இருக்கும் தெரியுமோ? இவ பிரயோகம் பண்ணின இந்த மாயையில திடீர்னு எல்லா இடத்துலயும் அப்படியே மேகங்கள் அப்படியே மூடியோடும், அந்தகாரமா இருக்கும். ஆகாசத்திலேருந்து பெரிய இடி முழக்கம் உண்டாகும். கல்லுகள் ஆகாசத்திலேருந்து தாழ விழ ஆரம்பிக்கும். பூத பிரேத பிசாசிகள்லாம் பெரிய பெரிய ஆயுதங்களோட யுத்தம் பண்ண வர மாதிரி தெரியும். அசுரர்கள்லாம் வர மாதிரி தெரியும். திடீர்னு அக்னி இப்படி அடிக்கும், ஜலம் ஒரு பாகத்திலேருந்து அடிக்கும், பெரிய காற்று சுழலி காற்று அடிக்கும். அங்கேருந்து ஸ்திரீகள்லாம் நக்னகளா இப்படி நிப்பா. ஆகாசத்திலேருந்து திடீர்னு அமேத்தியங்கள்லாம் வர்ஷிக்க ஆரம்பிக்கும். மூத்திரம் மலம் முதலானவையெல்லாம் ஆகாசத்துலேருந்து தாழ விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாயை, ஆசுரிகமான மாயை, இதை பிரயோகம் பண்ற.
இப்படி பிரயோகம் பண்ணதுமே இது ஆறுட்ட இந்த விதமான மாயெல்லாம் ஆறுட்ட நடக்கிறது அப்படின்னு கேட்கறத ஜெகன்மோகனகரி மாயா அப்பேற்பட்ட உலகத்தையே மயக்கக்கூடியனா அந்த மாயை எந்த ஒரு ஈஸ்வரனுக்கு தான் தாசி அப்படின்னு 2 கையும் கும்பிட்டு பகவானை நமஸ்காரம் பண்றாளோ அந்த மாயாதிநாதனான பகவான் கிட்டக்கு அவனோட இந்த டுக்குடா மாயாவை கொண்டு காட்டுறான் அப்படின்னு ரசகரமா சொல்றார். பகவான் ஜெகன்மோகனகரியான மாயை வச்சுட்டு இருக்காரே அது ஸ்மரிக்கவே இல்லையே, மூடன் அல்லவோ இவன் அப்படின்னு பட்டதிரி ரசகரமா சொல்ற. இவனுக்கு புத்தி இல்லையே அப்படின்னு சொல்ற. இவன் என்னாச்சு, இவன் ஒரு மாயை சிருஷ்டி பண்ணிருக்கானே, எல்லா தேவதைகள் அதுல மயங்கி போய் எல்லாருமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு புரியாம கலங்கி போய் நிக்கிறா. ஆனா பகவானுக்கு கலக்கம் நடந்தே இல்லையே, ஞானஸ்வரூபன் அல்லவா. என்ன பண்றார், தன் கையில தான் சுதர்சனம் இருக்கே. இந்த சுதர்சனம் சகல விதமான மாயையும் துவம்சம் பண்ணக்கூடின ஒண்ணு. ஆபிசார பிரயோகங்கள் எல்லாம் துவம்சம் பண்ணக்கூடினது. அப்ப ஏற்பட்ட அந்த சுதர்சனம் கையில சுத்தின்னு இருக்கே, அது இப்படி காமிக்கிறார். காமிச்சதுமே என்னாச்சு, அதனோட அந்த பிரபை இப்படி விழருது. भवच्चक्रज्योतिष्कणलवनिपातेन विधुते अतो ततो ततो मायाचक्रे विततघनरोषान्धमनसं गरिष्ठाभिर्मुष्टिप्रहृतिभिरभिघ्नन्दमसुरम् स्वपादाङ्गुष्ठेन श्रवणपदमूले निरवधि ततः मायाचक्रे भवच्चक्रज्योतिष्कणलवनिपातेन विदुते சதி. மகா மாயா பிரயோகம் பண்ணானே, எல்லாருமே அதுல மயங்கி இருக்கா இல்லையோ. என்னாச்சா, பகவான் தன் கையால அந்த கரத்தால சக்கரத்தை இப்படி காமிச்சார் இல்லையோ, அந்த சக்கரத்திலேருந்து கோட்டி சூரிய சமப்பிரபியாக்கும் சுதர்சனத்துக்கு. ஆனா இங்க சொல்றார், அந்த பகவானோட சக்கரம், பகவானே குருவாயூரப்பா உம்மோடு சக்கரத்தோடு ஜோதிஷ்கணலவ நிபாதேன, அந்த ஜோதிஷ்லேருந்து அந்த ஜோதியிலேருந்து அதிகம் அப்படியே என்ன சொல்லுவா, அந்த பிரகாச ரஷ்மிகள் இப்படி போயிட்டே இருக்கு. அதுல ஒரு ரஷ்மி, ஒரு கண ரஷ்மி இப்படி மாயை இவன் சிருஷ்டி பண்ணின அந்த மாயில விழுந்துதான். உடனே அந்த மாயை துவம்சம் ஆயிடுது அப்படின்னு சொல்ற. சுதர்சனத்தோடு அந்த கோட்டி சூரிய சமப்பிரபையில ஒரு சின்ன ரஷ்மி போரும் இந்த மாயைக்கு அப்படின்னு காமிக்கிறார். அப்படி அந்த மாயை தீர்ந்து போனதுமே விதத கன ரோஷாந்த மனசம், மாய நீங்கினதுமே இவன் எங்க மறைஞ்சு போனானோ அங்கே இருக்கான்லையோ அவனை தெரியறது. பகவான் அவனை பாக்குறார், அவனும் பகவானை பாக்குறான். கோபம் வந்தது அவனுக்கு, இப்பேற்பட்ட இந்த மாயன் துவம்சம் பண்ணினாரே இவர், சும்மா விடக்கூடாது அப்படின்னு இவன் எப்பவுமே கையில முஷ்டியை வச்சுட்டு முஷ்டியால இடிச்சு எல்லாரையும் வதம் பண்ணுவான். அதுவே அவனோட சுவாவம். அப்ப அவன் என்ன பண்றான், கனத்ததான ரொம்ப பாரமேறினதான அவனோட கையை அப்படி மடக்கிண்டு பகவானை இன்னும் இடிக்கலாம் அப்படின்னு முஷ்டி பிரயோகம் பண்றதுக்கு வரான். गरिष्ठायाभि मुष्टिप्रहृतिभिः अभिघ्नन्दम् असुरम्, பகவான் இடிக்கலாம் அப்படின்னு முஷ்டியோட வர, பகவானும் முஷ்டியால இப்போ யுத்தம் பண்ற. முஷ்டி யுத்தம் நடக்குது. அப்படியே யுத்தம் நடந்துட்டே இருக்க பகவானா அப்படி இடிக்க பாக்குறான், இப்படி இடிக்க பாக்குறான். ஆனா எதுவுமே பகவான் மேல விழறது இல்லையா. அவர் அப்படியே மாறி மாறி போகிறார். கடைசியில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, இவனை வதம் பண்ணுவாரா இவர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா இல்லையோ. வதம் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றார், ஸ்வபாதாங்குஷ்டேன ஸ்ரவணபதமூலே நிரவதி. அப்படியே வராகமூர்த்தி என்ன பண்ணார், அவருக்கு தான் 4 பாதங்கள் இருக்கே, அதுல ஒரு பாதம் அங்குஷ்டத்தால, பாதோட அந்த ஒரு பாதம் குழம்பு இருக்கும் இல்லையா, அது குழம்பு, மிருகங்களுக்கு எல்லாம் குழம்பு இருக்குமே, பன்னிக்கும் குழம்பு உண்டே. சூக்கரமூர்த்தியா இருக்கிறதுனால இவர் தன்னோட அந்த குழம்பால இப்படி காலை ஒரு சுழட்டி அவனோட கர்ணம் மூலம் காதோட ஓரத்தில் ஒரு அடி அப்படி கொடுத்ததுமே, அவரோட அந்த அடி வாங்கினதுமே இந்த தைத்தியன் அந்த க்ஷணமே போயிட்டான். அவனோட கண்ணெல்லாம் இப்படி புறந்தள்ளி முகத்திலேந்து ரத்தம் இப்படி பிரவகிக்க, சரீரம் எல்லாம் பேதிச்சு போய் தலைமுடியெல்லாம் சின்னி சிதறி அப்படி டபார்னு தாழ விழறான். இந்த அசுரன் பகவானோடு ஒரு அடியால தீர்ந்தான் அப்படின்னு சொல்ற. இவ்வளவு நேரம் இப்ப யுத்தம் ஏன் பண்ணினார் அப்படின்னா, இவாள் தேவதைகளை எல்லாம் ரெஞ்சிப்பிக்கலாம், பக்தாள்லாம் ஆனந்தப்படட்டும் அப்படின்னு கதா யுத்தமும் முஷ்டி யுத்தமும் பண்ணினார். கடைசியில ஒரு அடியால அந்த அசுரன் தீர்ந்தான் அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு ரசகரமான பாகம்,
இதுல பட்டதிரி சொல்றார் ஸ்வபாதாங்குஷ்டேன அப்படின்னு சொல்றார். ஆனா பாகவதம் அல்லவோ நமக்கு ஆஹ் பாகவதம் அல்லவோ நமக்கு ஆதாரம் எப்பவுமே கதையில. இப்ப பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கறத, தம் முஷ்டிபிர்விநிக்னந்தம் வஜ்ரசாரைரதோக்ஷதः கரேண கர்ணமூலேஹன் யதா அஷ்டம் மருத்பதிஹி. முஷ்டியால அடிக்க வந்துட்டு இருக்கிற அந்த அசுரனோடு அந்த முஷ்டி பிரயோகத்திலேருந்து தன்னை மாத்திண்டு என்ன பண்ணினார், அதோக்ஷஜனான இந்திரியங்களால கூடி பிடிக்க முடியாது இருக்கக்கூடியனா அந்த பகவான் தன்னோடு கரேண அப்படின்னு சொல்றார். தன் கையால கர்ணமூலேகன் அவனோட கர்ணமூலத்துல அடிச்சார். அடிச்சதுமே அவன் பட்டு போயிட்டான். எப்படின்னா அன்னைக்கு விருத்ராசுரனை எப்படி இந்திரன் தன் வஜ்ரத்தால அடிச்சானோ அது மாதிரி அப்படின்னு சொல்றார். வஜ்ராயுதத்தால வஜ்ராயுத பிரயோகம் மாதிரி அப்படி கனத்த ஒரு அடி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க கரம் அப்படின்னு சொல்றார். பட்டதிரி ஸ்வபாதாங்குஷ்டேன அப்படின்னு சொல்றார். கரமா பாதமா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அப்ப இது கேள்வி வந்துதான். அப்ப அங்க இருக்கிறவாள்லாம் கேட்டா பட்டதிரி கிட்ட, இது என்னது நீங்க பாதம் சொல்றேள், பகவான் கரத்தாலதான் அடிச்சார் அப்படின்னு பாகவதம் ஸ்லோகம் இருக்கே, அதுதானே நமக்கு பிரமாணம். சுகபிரமர்ஷி என்ன சொல்றாரோ வியாசர் என்ன சொல்றாரோ அதுதானே பிரமாணம், நீங்க எப்படி இப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப பட்டதிரி குருவாயூரப்பனை பாக்குற, இவாளுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு ஸ்ரோதா முக்கிய ஸ்ரோதா குருவாயூரப்பன் அல்லவோ. குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், குருவாயூரப்பா நீங்க என்ன அவதாரம் பூண்டிருக்கள், சூகரமூர்த்தி தானே, ஒரு பன்றியோட வடிவத்துல தானே நீங்க வந்தள். மிருகங்களுக்கெல்லாம் 4 பாதம் இருக்கும் இல்லையோ, மிருகங்களுக்கு கை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், பாதம் 4 கால் அப்படின்னு தான் சொல்லுவோம். பசுக்கா இருந்தாலும் நாய்க்கா இருந்தாலும் எல்லாத்துக்குமே 4 கால் 4 கால் அப்படின்னு தான் சொல்லுவோம், திரியக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்களும் ஒரு திரியக்கோடு ரூபம் தானே தரிச்சுட்டு வந்தேள், சூக்கரமூர்த்தியா தானே, உங்களுக்கு எங்கேருந்து கரம் இருக்க போறது, உங்களுக்கு இருக்கிறது 4 பாதம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதனால 4 பாதங்கள்ல ஒரு பாதம், அதுவும் பின்கால் தான் மிருகங்களுக்கு ரொம்ப பலிஷ்டமானது. அதனால அந்த காலால அந்த ஒரு காலில் இருக்கிற குழம்பால, அங்குஷ்டம் சொல்றத நமக்கு எல்லாம் விரல் அப்படின்னு சொல்றான், மிருகங்களுக்கு குழம்பு, அந்த குழம்பால ஒரு குத்து குத்தினேள் அப்படின்னு பட்டதிரி சொன்னதுமே உள்ள இருக்கிற குருவாயூரப்பன் அல்லவோ இதுக்கு சாட்சி, அவர் தானே வெர்டிக்ட் கொடுக்கணும். அப்ப அதனால இப்படி தலையாட்டுறார், ஆமாம் அப்படின்னு சொல்ற. அப்ப எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பாக்குறா குருவாயூரப்பனை, இப்படி ஒரு லீலை நடந்தது அப்படின்னு பக்தாள்லாம் அனுபவிப்பா. இப்படி அசுரனை அடிச்சதுமே அவன் தாழ விழுந்துட்டானே, அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் எப்படி விழுந்தான் அப்படின்னறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். மகாகாய ஸ்தோயம் தவ சரண பாத பிரமதிதோ गलद्रक्तो वक्त्रादपदत् ऋषिभिः श्लाघितगहतिः तदा त्वायामुद्दामप्रमथभरविद्योतिहृदया मुनीन्द्रा सान्द्राभिस्तुतिभिरनुवन् अध्वरतनु महाकाय सोऽयं तव चरण पाद பிரமதிதோ. உடனே குருவாயூரப்பன் இப்படி தலையாட்டினார் இல்லையோ, சரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டுட்டார் இல்லையோ, அதனால இன்னும் கான்பிடன்ஸ் அடுத்த ஸ்லோகத்திலயும் அதை சொல்றார். மகாகாயன் பெரிய ரூபம் தரிச்சுட்டு வந்தான்னு சொன்னோம் இல்லையா, பிரளய ஜலமே அவனோட முட்டங்கால் வரியன் தான் இருக்கா, அப்பேற்பட்ட ரூபம், அப்பேற்பட்ட பெரிய ரூபத்துலதான் இவரும் யுத்தம் பண்றார். இப்படி இவரோட காலால் இப்படி அடிபட்டதுமே அப்படின்னு சொல்றார், தவ சரண பாத பிரமதிதா, பகவானோட பாதத்தால ஒரு அடி கிடைச்சதுமே, ஒரு மிதி கிடைச்சதுமே, அபதத், அவனோட முகத்திலேருந்து அப்படியே ரத்தம் வெளியில வர ஆரம்பிச்சது, ரத்தத்தை சர்திச்சுண்டு தாழ விழுந்தான், அப்படியே போயிட்டான். ரிஷிபிஹி ஸ்லாகிதஹதிஹி, எல்லா ரிஷிகளும் சந்தோஷப்பட்டு ஜெய் 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 ஆதிவராக மூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு பகவானுக்கு ஜெயகோஷம் பண்ணறா. திவ்யமான குசுமங்களை எல்லாம் வர்ஷிக்கிறா, பகவான் மேல அர்ச்சனை பண்றா. இப்படி எல்லாரும் சந்தோஷப்படுறா, துந்துபி முழக்கிறா தேவதைகள் எல்லாருமே. ததா த்வாமுத்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயா முனீந்திரா, அந்த ஒரு தருணத்துல
பகவானை நன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை வந்துதான் எல்லா ரிஷிகளுக்கும். அவள்லாம் என்ன பண்றா, சந்தோஷத்தோட மனசெல்லாம் அப்படியே பிரசன்னமாயிடுத்து. ஆதிவராகமூர்த்திய பாக்குறா எல்லாருமா சேர்ந்து. அத்வரதனும், அவ காலங்காலமா பண்ணக்கூடிய யாக யஜ்ஞங்களுக்கு எல்லாம் பத்தி அல்லவோ இவர், யஜ்ஞ வராகமூர்த்தி அல்லவோ. அதனால இவரை சாந்திராபிகி ஸ்துதிபிகி அனுவன், ரொம்ப ஆந்தரார்த்தங்கள் அடங்கி இருக்கக்கூடிய, கூட அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்க கூடின கடுகட்டியான பதங்களால, அழகான ஸ்தோத்திரங்களால ஸ்துதிச்சார் அப்படின்னு சொல்றார். பாகவதத்துல முன்பாகத்துல 13ஆம் அத்தியாயத்துல இந்த ஒரு ஸ்தோத்திரம் வரும். பகவானோடு ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு பாகங்களும் அது அது யஜ்ஞத்துல நம்ம உபயோகிக்க கூடின வஸ்துக்கள் அப்படின்னு ஒன்னோட ஒன்னு சேர்த்து சேர்த்து பிணைச்சு பிணைச்சு இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா வரும். அதனால்தான் அவர் யஜ்ஞவராக மூர்த்தி அப்படின்னு சொல்றா. அத ஸ்தோத்திரமா சொல்றார். ஜிதம் ஜிதம் தே ஜிதயஜ்ஞ பாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ யத்ரோம கர்த்தேஷு நிலில்யுரத்வரா தஸ்மை நம காரண சூகராயதே ரூபம் தவைவன் ரூபம் தவைதன்னனு துஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவ யதத்வராத்மகம் சந்தாம்சி யஸ்ய த்வச்சி பர்ஹிரோமஸ்வாஜ்யம் திருஷி त्वं ख्रिषु चातुर्होत्रम् जितं जितं ते अजिता यज्ञभावना त्वचिच्छन्दो रोमस्वपि कुशगणश्चक्षुषि घृतम् चतुर्होतारोऽङ्घ्रौ सृगपि वदने जोदनयिडा ग्रहाजिह्वायां ते परपुरुषकर्णे च चमसा विभो सोमो वीर्यं वरदगळदेशेऽप्युपसदः ஜீதம் ஜீதம் தே அஜிதா அஜிதா, ஆராலும் ஜெயிக்கப்படாக இருக்கக்கூடியவரே உங்களுக்கு ஜெய், உங்களுக்கு ஜெய். யஜ்ஞ பாவனா, யஜ்ஞமே ரூபமா இருக்கக்கூடியவரே, யஜ்ஞத்துல ஏதோ ஒருத்தர பாவனை பண்ணிட்டு யஜ்ஞம் பண்ணுவாளோ அப்பேற்பட்டவரே அப்படின்னு சம்போதனை பண்றார். த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ யத் ரோமகர்த்தேஷு நிலில்யுரத்வரா, எந்த ஒருத்தரோடு ரோம கர்த்தங்கள், ரோமங்கள் இப்படி வரத்த அது ஒரு கர்த்தத்துலேருந்து ஒரு ஹோல்லேருந்து தானே ரோமங்கள் வரும். அது மாதிரி வராகமூர்த்தியோடு அந்த ரோமங்கள் உத்பவிக்க கூடின கர்த்தங்கள் தான் ஹோம குண்டங்களா. அவ்வளோ ஹோம குண்டம் அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி அவரோட சரீரமே அந்த யஜ்ஞம் நடக்கக்கூடிய ஒரு வேதி மாதிரி. அப்பேற்பட்ட ஆதிவராகமூர்த்தே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். பரபுருஷா பரமபுருஷா தே துவஜிஹி சந்தஹா, உங்களோட தொக்கு, உங்களோட தோல் தான் காயத்ரி முதலான சந்தஸ்ஸுகள். ரோமசு குஷகணஹா அப்படி ரோமங்களோட ஸ்தானத்துல தர்ப புல்லுகள் இருக்கு. தர்ப புல்லுகள் எல்லாமே வராகமூர்த்தியோட ரோமங்கள் அப்படின்னு சொல்ற. ரோம கூப்பங்கள் யஜ்ஞம் பண்ணக்கூடிய யாகம், அந்த குண்டம் அப்படின்னு சொல்ற. சக்ஷுஷி கிருதம், கண்ணுகள் ஆஜ்யமா, ஆஜ்யமான நெய். அங்க்ரௌ சதுர்ஹோதாரஹா, 4 பாதங்கள் இருக்கே வராகமூர்த்திக்கு. அந்த 4 பாதங்கள் 4 ஹோதாக்கள் அப்படின்னு சொல்றா. 4 ஹோதாக்கள் உண்டே. இப்போ யஜ்ஞம் பண்ணும்போது 4 முக்குல 4 பேர் உட்காந்துட்டு பண்ணுவா. 4 பேருக்கு நாமங்கள் உண்டு. அதுதான் பகவானோட 4 பாதங்கள் அப்படின்னு சொல்ற. வதனே ஸ்ருக்கு அபி, பகவானோடு வாய்தான் ஸ்ருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வஸ்து. உதரே இடாச்ச, இடை அப்படின்னு சொல்லக்கூடிய புரோடாச பாத்திரம் தான் அவரோட உதரம். ஜிஹ்வாயாம் கிரஹாஹா, பகவானோட நாக்கு தான் சோமரசம் வைக்கக்கூடியதான பாத்திரம். கர்ணே சமசாஹா, அவரோட காதுதான் சமசம். ஹே விபோ தே வீரியம், ஹே விபோ தே வீரியம் சோமஹ, ஹே சர்வவியாபியா இருக்கக்கூடிய ஆதிவராகமூர்த்தே, உங்களோட ரேதஸ், உங்களோட வீரியம் தான் சோமரசம் அப்படின்னு சொல்றார்.
ಹೇ ವರದಾತೆ ಗಳದೇಶೆ உபசதஹ அப்படி இஷ்டி விசேஷங்களான உபசத்துக்கள் அப்படின்னு ஒரு வஸ்து. அது வந்து பகவானோட வரதராஜனான ஆதிவராகமூர்த்தியோட கண்ட பிரதேசம் அப்படின்னு சொல்றார். இப்படி ஒவ்வொன்றும் வரும். பகவானோட ஒரு அவயவங்களும் ஒவ்வொரு யஜ்ஞத்துல உபயோகிக்கக்கூடியதான வஸ்துக்கள். இப்ப யஜ்ஞ யாகங்கள் வேதம் படிச்சவாளுக்கெல்லாம் இது ரொம்ப சுபரிச்சிதமா இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் இது என்னது அப்படின்னு தெரியாது. ஆனா பாகவதத்துல நிறைய இடங்கள்ல இது என்னது, அதாவது யஜ்ஞத்துல உபயோகிக்கக்கூடிய வஸ்துக்கள் என்னது அப்படின்றது ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கோம். அந்த ஒரு எபிசோட் எடுத்து பார்த்தா இது ஒரு வஸ்துக்கள் இப்ப சொன்னதான வஸ்துக்கள்லாம் என்னது அப்படின்னு புரியும். இப்படி வராகமூர்த்தியை யஜ்ஞ வராகமூர்த்தியா எல்லாரும் கோஷம் பண்ணறா. இது வாஸ்தவத்துல பகவான் ஆவிர்பவிச்ச சமயத்துல இந்த ஸ்தோத்திரம் சொல்லுவா. ரிஷிகள் எல்லாருமே பிரம்மதேவனோட நாசிகாகிரத்துல இருந்து வந்த சமயத்துல சொல்லுவா. ஆனா அதை வந்து இந்த இடத்துல பொருத்தி இருக்கார். பகவான் மகத்தான ஒரு காரியம் பண்ணதுக்கு அப்புறம் அவரை ஸ்தோத்திரம் பண்றது அல்லவோ அது சரி. அதனால அது ஸ்தோத்திரம்னா அது எப்படி பண்ணணும், எந்த சமயத்துல பண்ணினா அது வந்து கிரகிக்கிறதுக்கு சுகமா இருக்கும் அப்படிங்கிறது கவியான பட்டதிரிக்கு ரொம்ப நன்னா தெரியும். அதனால சரித்திரம் சொல்லிகிட்டே வர அவர் இந்த ஸ்தோத்திரத்தை பின்னாடி வைக்கிறார். இப்படி முனிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்தோத்திரம் பண்ற சமயமா என்னாச்சு, முனீந்திரைரித்யாதி ஸ்தவன முகரைர் மோதிதமனா மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியா ச விலசன் ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராபத் சுகரசவிஹாரி மதுரிபா நீருந்தியா ரோகம் सकलमपि वातालयपते இத்தியாதி ஸ்தவன முகரேர் முனீந்திரைஹி மோதிதமனா. இப்படி எல்லாருமே இறைஞ்சு ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணதுமே சந்தோஷப்பட்டு பகவான் என்ன பண்றார், மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியா ச விலசன்ன. அப்பேற்பட்ட பெரிய ரூபம் தரிச்சுட்டு அவ முன்னாடி விளங்கினார். அப்பேற்பட்ட அவரோட ரூபம் எவ்வளோ பெருசோ அது மாதிரி அவரோட கீர்த்தியும் பெருசு அப்படின்னு சொல்றார். அவ்வளவு பெருசா ஆச்சு அப்படின்னு சொல்றார். எல்லாருமே கீர்த்திக்க ஆரம்பிச்சு விட்டா. அவரோட இந்த லீலை உலகத்துல இருக்கிற எல்லாருமே கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சா. ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராப்தஹ சுகரச விஹாரி. இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி சட்டுன்னு மறைஞ்சு விட்டார். வைகுண்டத்துல தோன்றார். அங்க நித்திய சூரிகளால சேவிக்கப்பட்டு பரமானந்தத்தோட இப்பவும் விஹரிக்கிறார் ஆதிவராக மூர்த்தியா அப்படின்னு சொல்ற. மதுரி போ வாத்தாலயபதே. அன்னைக்கு ஆதிவராகமா வந்தது நீதானே குருவாயிருப்பா. மதுரி போ, மது கைடபாளாகிற ஆதி தைத்தியர்களை வதம் பண்ணின மகாவிஷ்ணு குருவாயிருப்பா. மே சகலம் அபிரோகம் நிருந்தியா. தேவதைகளோடெல்லாம் கஷ்டத்தை தீர்த்தியே குருவாயிருப்பா. அது மாதிரி நானும் ஒரு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் ரோகம், இந்த ரோகத்தை தீர்த்து எனக்கும் சுக அவஸ்தையை தந்து உன் மேல பக்தி பண்ணும்படியா அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ஒரு தசகத்தை ரொம்ப அழகா முடிக்கிறார். இதோட இங்க முடியறது. அடுத்த எபிசோட்ல அடுத்த தசகம் பார்க்கலாம். ராதே கிருஷ்ண. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.